எத்தனை அக்யூஸ்டோட வாக்குமூலம் அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு. நூற்றுக்கணக்கான பேரை காலை உடைச்சிருக்கீங்க, பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டான்னு. அவனோட வாக்குமூலத்தை எல்லாம் வெளியிட காவல்துறையினர் தயாராக இருக்கீங்களா? ஞானசேகரோட விவகாரம் ஏன் வாக்குமூலம் வெளியே வரல? ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அக்யூஸ்டுகளை பிடிச்சிங்க, எத்தனையோ பேரை சுட்டிருக்கீங்க, இவங்கெல்லாம் ஏன் வாக்குமூலம் கொடுக்கல? இதையெல்லாம் காவல்துறை கொடுக்க. சந்துருவோட மாமா ஒருத்தன் அதிமுகவில் இருக்கான் அப்படின்னா இது கேவலமானது இல்லை. 24 மணி நேரமும் திராவிட மாடலை காரி துப்புறதையே வேலையாக வச்சிருக்க எனக்கே கூட திமுகவில் சொந்தக்காரன் இருக்கான், திமுக அமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கான். அதனால நான் திமுக காரன் ஆயிடுவேனா? தமிழக காவல்துறை முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இல்லை. சபரீசன், திராவிட மாப்பிள்ளை சபரீசனோட பெண் நிறுவனம் தான் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. இன்னைக்கு அமைச்சர் ரகுபதியில தொடங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்ல தொடங்கி முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும் தமிழக மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரத்னம். அதாவது ஒரு அரசாங்கம் எவ்வளவு கேவலமாக செயல்படணுமோ அவ்வளவு கேவலமாக திமுகவோட அரசாங்கம் செயல்படுது அப்படிங்கிறத நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தோட எந்த துறை வேணாலும் எவ்வளவு கேவலமாக நடந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் காவல்துறை கேவலமாக நடந்துச்சு அப்படின்னா அது மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயம். இப்போ அரசாங்கம் ஊழல் பண்ணுது அப்படின்னா மக்களுக்கு தெரியாது, மக்கள் வரி பணத்தில் தான் ஊழல் பண்ணுறான் அப்படிங்கிறப்ப மக்கள் அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நேரடியாக அவங்க அதில் பாதிக்கப்பட போகிறதில்ல. அது அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு விலை உயர்வு ஏற்படுது, அந்த சுமைகள் நம்ம மேலே தான் திணிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா கால ஓட்டத்தில் சம்பளம் 100 ரூபா இருந்தது, இன்றைக்கி 200 ரூபாய் ஆகிடுச்சு, அப்போ வீட்டு வரி 10 ரூபாங்கிறத 15 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா தெரியாது. ஆனால் காவல்துறை அப்படிங்கிறது நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த திமுக அரசாங்கத்துக்கு தெரியுதா தெரியலையான்னே தெரியல. காவல்துறையில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகள்லாம் திமுகவோட மாவட்ட செயலாளர் மாதிரி தான் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்கிறது, இந்த ஈசிஆர் ரோடு இந்த விவகாரத்தை நாம் எடுத்து இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுகிறோம். அதில் சம்மந்தப்பட்ட காவல் அதிகாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல பேட்டி கொடுக்கும்போது இந்த கட்சி கொடி கட்டியிருந்த காரு அதெல்லாம் சம்மந்தம் கிடையாது, அவங்க எந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லாத நபர்கள், இப்படி தான் பேட்டி அப்படிங்கிறத கொடுத்தாரு. அதன் பிறகு நம்ம பெண் நிறுவனம் இருக்குல்ல, இப்போ காவல்துறையை நிர்வகிக்கக்கூடியது பெண் நிறுவனம் தான். முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திக்கலாம் வேணா, ஆனால் பெண் நிறுவனத்தோட கட்டுப்பாட்டில் தான் காவல்துறையே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமாக வெளியில் தெரியுது. திராவிட மாப்பிள்ளை சபரீசம் போட்டு கொடுத்த அந்த திட்டத்தின்படி இப்போ காவல்துறையினர் பேசுகிறாங்க. என்ன சம்மந்தப்பட்ட அந்த காரில் சந்துருங்கிறவனுக்காக தான் துரத்திட்டு போனாங்கலாம். சந்துரு அப்படிங்கிறவர் எந்த கட்சியை சேர்ந்தவரும் இல்லை அப்படின்னு ஒரு உருட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்துருவோட மாமா அதிமுககார். ஏன்னா உங்களுக்கெல்லாம் கூச்சமே இல்லையா? இப்போ என்ன எடுத்துங்களேன், 24 மணி நேரமும் திராவிட மாடலை காரி துப்புறதே முழு நேர வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட சொந்தக்காரன் திமுகவில் பெரிய பதவியெல்லாம் இருக்கான், அதனால் நான் திமுக காரன் ஆகிடுவேனா? என்னோட சொந்தக்காரன் என்ன சொல்ல போனால் திமுக அமைச்சருக்கு மிக நெருக்கமாக இருக்கான், அதனால் நான் திமுக காரன் ஆகிடுவேனா? என் மாமா ஒருத்தன் திமுகவில் இருக்கான், அமைச்சருக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்கான், அதனால் நான் திமுக காரன் ஆகிடுமா? அவனோட மாமன் அதிமுக காரனா? அதிமுக காரன் எந்த ஊர்லையா திமுக கொடி கட்டிக்கிட்டு வந்திருக்கான்? இதில் இது கேவலத்தோட உச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள கைது செஞ்சுட்டு அவங்க மது போதையிலலாம் அன்றைக்கி இல்லைன்னு அறிவிக்கிறாங்க. என்றைக்கு? மனசாட்சி வேண்டாம். சம்பவம் நடந்து 10 நாளுக்கு மேலே ஆகிப்போச்சு, இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அவன் அன்றைக்கி மது போதையில் இல்லை அப்படின்னு சொன்னால் இது கேலி கூத்தா இல்லை? காவல்துறைக்கே கலங்கமாக இல்லை இது? நான் 10 நாள் அவன் உடம்புல ஆல்கஹால் இருக்குமா, இல்லை நீ பிடிக்கிற வரைக்கும் அவன் போதை தெரியாமல் மறுபடியும் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பானா? என்ன கதை இது? கேவலமாக இருக்குங்க. எப்படி திமுகவுக்கு முட்டு கொடுக்கறது அப்படின்னா, இதில் உண்மையிலே சொல்கிறேன், பெரிய பெரிய அதிகாரிகள் முட்டு கொடுக்குறவங்களாம் புனிதமான காக்கி சட்டையை கலட்டி போட்டுட்டு ஊப்பிங்க மாதிரி கரவேட்டியை கட்டிட்டு போய் முட்டு கொடுங்க, யாரும் இங்கே வேணான்னு சொல்ல. தாராளமாக கொடுத்துட்டு போங்க. எதுக்கு மக்களோட வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு திமுகவுக்கு வேலை செய்கிறீங்க? நீங்கள் 200 ரூபா ஊப்பிக்கு உங்களுக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி இங்கே இயல்பாக எழுதா இல்லையா? அதிமுககாரன் அவன் மாமாவான். இன்னும் சொல்ல நல்ல வேலை இன்னொரு விஷயம் சொல்லாமல் விட்டாங்க. சம்மந்தப்பட்டவனோட அப்பாவோட அம்மா இருக்குல்ல, பாட்டி, அது காமராஜருக்கு ஓட்டு போட்டுச்சு, அதனால் அவங்க காங்கிரஸ்காரங்க. இதுதான் என்ன இவனுங்க சொல்லலை. அதுவும் இல்லைன்னா வச்சுக்க, இன்னும் ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க வெள்ளைக்காரங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதனால் இதுக்கு இங்கிலாந்து குடியரசு கட்சி தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லலை. இதில் கூச்சமே இல்லாமல் சொல்கிறாங்க. அவன் கொடைக்கானலுக்கு டூர் போனான்னா வேலண்டைன்ஸ் டேக்கு, எப்போ February 14 வரப்போகிற வேலண்டைன்ஸ் டேவுக்கு இவன் ஜனவரியிலேயே டூர் போயிருக்கான்.
எங்கள் காதுகள் பாவம் இல்லையா? மக்கள் என்ன உங்களுக்கு அவ்வளோ இழிச்சவாயர்களாவா தெரியுறாங்க? சொல்லுங்கள். ரெண்டாவது, அந்த கட்சி கொடி எதுக்காக கட்டியிருந்தாங்கன்னா பார்க்கிங் கட்டணம் கட்டாமல் இருக்கிறதுக்கும் டோல் பூத்து கட்டாமல் இருக்கிறதுக்கும். ஏன் திமுக கொடி கட்டியிருந்தா டோல் பூத்தில் ஃப்ரீன்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்கா திராவிட மாடல் அரசாங்கம்? இல்லை திமுக கொடி கட்டியிருந்தால் பார்க்கிங் பண்ணுறதுக்கு காசு கொடுக்க வேணாமா? அப்போ திமுக பூரா டோல்கேட்டில் கட்டணம் கட்டுறதில்ல, திமுக பூரா எங்கே போனாலும் பார்க்கிங் பணம் கட்டுறதில்ல, திருட்டு பயலாக இருக்கா அப்படின்னு காவல்துறை ஒப்புதுக்குதா? கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா நமக்கு? ரெண்டாவது, ஒரு அக்யூஸ்டை பிடிச்சிருக்கீங்க, அவன் வாக்குமூலம் எப்படிங்க பத்திரிகையில் வெளியே வரும்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிடிச்சிங்கல்ல, கத்தி எடுத்தான், எங்களை குத்த வந்தான், துப்பாக்கி எடுத்தான், சுட வந்தான்னு போட்டு தள்ளினீங்களே எல்லாத்தையும். அவனோட வாக்குமூலம் எல்லாம் ஏதாவது வெளில வந்திருக்கா? எங்கள் வெளில விடுங்க பார்ப்போம். தப்பிச்சு ஓடும்போது கால் வலிக்கு பாத்ரூமில் வலிக்கி விட்டு விழுந்துட்டான்னு காலை உடைச்சி போட்டுறீங்கல்ல நூற்றுக்கணக்கான பேரை தமிழ்நாட்டில். அவனோட வாக்குமூலத்தெல்லாம் வெளியே விடுங்க பார்ப்போம். எப்படி கால் உடைஞ்சது அவனுக்குன்னு அவனை பேச சொல்லுவோமா? பேச சொல்லுங்கள், உங்கள் லட்சணம் தெரியும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளிகளோட வாக்குமூலம் வெளியே வராது. கைகால் உடைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான அக்யூஸ்டோட வாக்குமூலம் வெளியே வராது. வேங்கை வயலில் மலம் கலந்த விவகாரம் அக்யூஸ்டோட வாக்குமூலம் பத்திரிகையில் வந்திருக்கு. நீங்கள் வெளியே விட்டுறீங்களா? இன்னும் அவங்கள பிடிக்க உங்களுக்கு துப்பு இல்லை. இதை நான் தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு, நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இதை நம்ம தனியாக பேசுவோம். இவர்களோட வாக்குமூலம் வெளியே வந்திருக்கா? வரலை. தமிழ்நாட்டில் தினம் கொலைகள் நடக்குது. தலைநகர் சென்னையில் ஒரு பாக்ஸரை வெட்டி போட்டிருக்காங்க, 24 வயசு பையனை. அந்த அக்யூஸ்டெல்லாம் பிடிச்சிங்களா? வாக்குமூலம் வெளியே வந்திருக்கா? எவ்வளோ கஞ்சா விற்பனை நடக்குது, எத்தனை பேரை பிடிக்கிறீங்க? வாக்குமூலம் வெளியே வந்திருக்கா? அட அவ்வளோ வேணாங்க, திராவிட ஊப்பிக்கள் எத்தனை திருட்டு பயிலுக இருக்கானுங்க, ஜாபர் சாதிக்கோட வாக்குமூலம் வெளியே வந்திருக்கா? கள்ளச்சாராயம் காய்ச்சன கண்ணுக்குட்டி அவனோட வாக்குமூலம் வெளியே வந்திருக்கா? ரேபிஸ்ட் ஞானசேகரனோட வாக்குமூலம் வெளியே வந்திருக்கா? யார் அந்த சார் அப்படின்னு அவன் வாக்குமூலத்தில் கொடுத்தானா வெளில வந்திருக்கா? அதே கூச்சமே படாமல் இவனோட வாக்குமூலம்னு சொல்லிட்டு நீங்களாம் அடித்து ஒருத்தன்ட்ட வாக்குமூலம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடி கிழிச்சிருமா திராவிட ஆட்டோ? அவன் அதிமுக. நீ பாருங்களேன், அதுவும் இந்த சன் டிவிக்காரன் பிழைக்கிற பொழப்புக்கெல்லாம் இந்த ப்ளஸ் கொடுக்குற வேலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை கொடுத்து பிழைக்கலாம். அப்படி ஒரு மானகட்ட பொழப்பு பிழைக்கிறானுங்க ஊடகத்துக்காரனுங்க. ஆர்எஸ் பாரதியெல்லாம் உண்மையிலேயே சோறு தான் திங்கிறாரானே தெரியல. ஏதோ ஸ்பெஷலாக வேறு ஏதோ தின்னுட்டு இருக்காரு பாரு. ஆர்எஸ் பாரதி, அமைச்சர் ரகுபதியெல்லாம் சம்மந்தப்பட்ட அந்த கார் திமுக காரனோடதே இல்லை, அவன் அதிமுக காரனுக்கு சொந்தக்காரன்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் எடப்பாடி மன்னிப்பு கேட்கணுமா? ஞானசேகரன் திமுக காரனே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல எங்கள் காலில் மன்னிப்பு கேளுங்க மிஸ்டர் ரகுபதி. நீட்டை நாங்கள் வந்தால் கிழிச்சிருவோன்னு சொன்னீங்கல்ல, எங்கள்கிட்ட ரகசியம் இருக்குன்னீங்கல்ல, உதயநிதி ஃபேமிலியோடு மக்கள் காலில் மன்னிப்பு கேட்கணும். கொடுத்துருவாரா? அப்படியே எங்கள் ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுது, சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நொட்டி போடுவேன்னு சொன்ன முதலமைச்சர் மக்கள் காலில் மன்னிப்பு கேட்பாரா? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இது மாதிரி மன்னிப்பு கேட்கணும்னா திமுக காரன் மொத்த பயிலும் வருஷ கட்டி நின்று மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ரெடியாக இருக்கீங்களா? எங்கள் கால்கள் தயார். எப்போ விழ போகிறீங்க? காவல்துறையை பெண் நிறுவனம் தான் இயக்குது. இவ்வளவு முட்டு கொடுக்கறதுக்கு காரணம் இதுதான். 200 உடன்பிறப்புகளை விட மோசமான நிலைக்கு காவல்துறையினர் தள்ளப்பட்டிருக்காங்க. ஞானசேகர் வழக்கில் யார் அந்த சார் அப்படின்னு கேள்வி எழும்பிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு அக்யூஸ்டு தான் முட்டு கொடுத்துட்டீங்க. இப்போ இவனுங்க காரை இடிச்சிட்டு பெண்கள் போயிடுச்சான் மொதல் சாக்கு. இப்போ காரே இடிக்கலை அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ அந்த காவலர்கள் அன்றைக்கி பேட்டி கொடுத்தவங்க மன்னிப்பு கேட்பாங்களா? விக்டிம் ப்ளேம் பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்களுக்கு என்ன அங்கே வேலை? பேசுனீங்கல்ல, இப்போ மன்னிப்பு வைப்பீங்களா? சொல்லுங்கப்பா. மன்னிப்பு கேட்குறது தான் முடிவு பண்ணிடுச்சுன்னா திமுககாரன் பிரியாணி கடையில் ஆரம்பித்து கடப்பாகல் திருண்ண கடை வரைக்கும் எதிர்கட்சியாக இருக்கப்போ மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் மேலேயே குற்றம் சாட்டி மக்கள் கழட்டிக்கிட்டு அடிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது, மாறா என்ன கிடைக்கும்னு களத்துக்கு போய் பாருங்கள். மக்கள் முடிவு சொல்லுவாங்க 2026.